மேடம், இன்னைக்கு ஏஐ அப்படின்னு சொல்லும்போது உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே பிரபலமாக இருக்குது. சமூக வலைதளங்களில் ஏஐ உருவாக்கின பல வீடியோக்களை நம்ம பார்க்குறோம், மெய் சிலிர்க்கிறோம். ஸோ இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் தொடர்பான பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படிப்புகள் இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வி இது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போது நான் ஒரு சமையலுக்கு ஏதாவது குறிப்பு பார்க்கணும், யூடியூப் பார்க்குறேன் அப்படின்னா, நாளைக்கு அடுத்தது நான் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது சமையல் ரெலவெண்ட்டான வீடியோஸே நிற்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ஏஐ தான் ஒரு முக்கிய இது. ஆக்சுவலாக அந்த ஏஐன்றது ஏர்லி 80s 70ஸ்லேயே இருந்தே இருக்குது. பட் நமக்கு அது ரொம்ப தெரியல. இப்போ ஏன் அது ரொம்ப பிரபலமாக பேசப்படுது அப்படின்னா, இப்போது நமக்கு கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி பல வளர்ச்சிகள் நம்ம கண்டிருக்கோம் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியில். அது ஒரு முக்கிய காரணம். இரண்டாவது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இன் ஏஐ. ஸோ இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, யூடியூப் எக்ஸாம்பிளே பார்த்தோம். இப்போ நான் ஒரு யூடியூப் சமையல் குறிப்பு நான் ப்ரௌஸ் பண்ணேன்னா அடுத்த வாட்டி அதே மாதிரி ரிலவெண்ட் யூடியூப்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அட் த பேக் எண்ட். ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறனால இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹியூஜ் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதனால தான் இப்போது இந்த ஏஐ இல்லை எம்எல், டேட்டா சயின்ஸ் ரொம்ப பிரபலமாக பேசப்படுறது.